வாழ்க்கை ஒரு அமைதியான நதி கிடையாது. அது எப்ப வேணா எப்படி வேணா திசை மாறக்கூடிய ஒரு பெரிய பெருங்கடல். ஆமா, மிக சரியான வார்த்தைகள். அந்த பெருங்கடல்ல நம்ம படகு கவிழப் போற ஒரு நிலைமையில உங்களை காப்பாத்த போறது நீங்க சேர்த்து வச்சிருக்கிற பணமோ இல்ல செவத்துல மாட்டி வச்சிருக்கிற பட்டமும் கிடையாது. உங்களோட கை கோர்த்து நிக்கிற உங்க துணையோட அந்த அசைக்க முடியாத மன உறுதி மட்டும்தான். கண்டிப்பா இதுதான் வாழ்க்கையோட ஆகப்பெரிய உண்மை. இந்த ஒரு ஆழமான கருத்தை மையமா வச்சுதான் இன்றைய நமது இந்த ஆழமான தேடல் அமைய போகுது. எந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலயும் உறவுகள் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். ஆனா அந்த உறவோட ஆணிவேர் எது அப்படிங்கறத திருவள்ளுவர் தன்னோட அறத்துப்பால்ல வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிற அதிகாரத்துல வர்ற 54வது குறள்ல ரொம்ப துல்லியமா சொல்லியிருக்கார். அதாவது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த வரிகள் பாத்தீங்கன்னா மனித உளவியலோட ரொம்ப ஆழமான ஒரு பரிமாணத்தை தொடுதுன்னு தான் சொல்லணும். ம் ஒரு குடும்பம் எந்த புயல்லையும் சாயாம நிக்கிறதுக்கான அந்த அடிப்படை ரகசியத்தை வள்ளுவர் இதுல ரொம்ப அழகா உடைக்கிறார். சரி, நீங்க சொல்ற அந்த அற்புதமான குறளை நம்ம முதல்ல பாத்திரலாம். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மையும் டாக பெறின். ஆமா, இந்த சொற்கள்லே ஒரு அசாத்தியமான உறுதி தெரியுது. இதோட நேரடி அர்த்தத்தை நம்ம கேட்கறவங்களுக்கு ரொம்ப எளிமையா எப்படி புரிய வைக்கலாம்? இதோட பொருள் ரொம்ப எளிமையானதுதான். கற்பு அப்படின்னு சொல்லப்படுற அந்த மன உறுதி, அதாவது திண்மை மட்டும் ஒரு பெண்ணிடம் இருக்குமானால் அவளை விட பெருமைக்குரிய விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. ஓ, அப்போ இங்க பெருந்தக்க அப்படின்னா பெருமைக்குரிய அப்படின்னு அர்த்தமா? ஆமா, பெருமைக்குரிய. அப்புறம் திண்மை அப்படின்னா அசைக்க முடியாத மன உறுதி. இப்போ பாத்தீங்கன்னா கற்பு அப்படிங்கறத வெறும் உடல் சார்ந்த ஒரு விதியா சுருக்காம அத கொலைக்க முடியாத ஒரு மன வலிமையா, ஒரு திண்மையா வள்ளுவர் பாக்குறார். இது கேட்கறவங்களுக்கு உடனடியா புரியுற மாதிரி ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். சொல்லுங்க. இப்ப இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம். கணவனுக்கு திடீர்னு வேலை போயிடுது. மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி கண் முன்னாடி நிக்குது. இது நிறைய பேர் சந்திக்கிற ஒரு சூழல் தான். வீட்டுக்கடன் கட்டணும், குழந்தைங்களோட படிப்பு செலவு இருக்கு, நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு இருண்ட சூழ்நிலை. அப்போ எந்த ஒரு பதற்றமோ பயமோ இல்லாம கணவனோட கண்ணை பார்த்து, நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, நாம ஒன்னா சேர்ந்து இதை சமாளிப்போம் அப்படின்னு ஒரு மனைவி காட்டுறாங்க இல்லையா, அந்த அசைக்க முடியாத மன உறுதி. சரியா சொன்னீங்க. அதுதான் வள்ளுவர் குறிப்பிடுற திண்மை. மிகச் சரியான உதாரணம். அந்த ஒரு இருண்ட சூழ்நிலையில அவங்க கிட்ட இருந்து வெளிப்படுற அந்த பதற்றம் இல்லாத தன்மைதான் ஒரு குடும்பத்தோட மிகப்பெரிய பலமே. ஆமா, அது ஒரு பெரிய ஆசுவாசம் இல்லையா? கண்டிப்பா. அந்த ஒரு கணத்துல பாத்தீங்கன்னா அந்த வீட்ல இருக்கிற ஒட்டுமொத்த பயத்தையும் அவங்களோட அந்த திண்மை அப்படியே முழுங்கிடுது. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு உளவியல் ரீதியான சந்தேகம் வருது. கேளுங்க. இந்த திண்மை அல்லது மன உறுதி அப்படின்னு நாம சொல்லும்போது ஒரு மனுஷன் தன் உணர்ச்சிகளை எல்லாம் அப்படியே மூடி மறைச்சு அடக்கி வச்சுக்கிட்டு வெளியே ஒரு கல் மாதிரி இறுகி போயிருக்கிறத குறிக்குதா? இல்லவே இல்ல. ஏன்னா உணர்ச்சிகளை கொட்டாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறத ஒருவித டாக்ஸிக்கான விஷயமா இன்றைய உளவியல் பாக்குது. அப்படியானால் ஒரு பெரிய புயல்ல கப்பலை ஆடாம அங்கும் இங்கும் இழுத்து பிடிச்சிக்கிற ஒரு நங்கூரம் மாதிரி இதை நாம பார்க்கலாமா? உணர்ச்சிகளை மறைக்கிறது தான் திண்மையா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. உணர்ச்சிகளை அடக்கி வச்சுக்கிட்டு கல் மாதிரி இருக்கிறதுக்கு பேரு திண்மையே கிடையாது. அது உள்ளுக்குள்ள வெடிக்க காத்திருக்கிற ஒரு எரிமலை மாதிரி. அப்போ உளவியல் ரீதியா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மனித மனம் இயல்பாகவே பயம், அப்புறம் அகங்காரம், அதாவது ஈகோ, இது ரெண்டாலும் ரொம்ப ஈஸியா அலைக்கழிக்கப்படக்கூடியது. மூளையில இருக்கிற அமிக்டாலா அப்படின்ற பகுதி ஒரு ஆபத்து வரும்போது, இப்போ நாம சொன்ன அந்த வேலைப்பறி போன சூழல் மாதிரி, கரெக்டா? அதேதான். அந்த மாதிரி நேரத்துல உடனே ஒரு தற்காப்பு நிலைய உருவாக்கும். ஐயையோ, நாம நடுத்தருவுக்கு வந்துருமோமோ அப்படின்ற பயம் வரும். பயம் வரும்போது இதுக்கு நீதான் காரணம், உன்னோட ஆடம்பர செலவுதான் காரணம் அப்படின்னு ஒருத்தர் குற்றம் சாட்ட தோணும். உண்மைதான். பயம் வரும்போது நாம முதல்ல நம்மளை தான் காப்பாத்திக்க நினைப்போம். தற்காப்பு அப்படிங்கிறது மனித இயல்பு தானே? ஆமா, இது சாதாரண மனித மூளையோட இயல்பான ஒரு எதிர்வினை. அப்படியானால் இந்த இயல்பான பயத்தை ஒரு பெண் எப்படி தாண்டாங்க? அங்கதான் புகழ்பெற்ற உளவியலாளர் விக்டர் பிராங்கிள் முன்வைக்கிற ஒரு அற்புதமான உண்மை நமக்கு விடையா கிடைக்குது. நாசி வதை முகாம்கள்ல கொடூரமான சித்திரவதைகளை அனுபவிச்ச விக்டர் பிராங்கிள் என்ன சொல்றாருன்னா, மனிதன் எந்த ஒரு பெருந்துயரத்தையும் தாங்கிக் கொள்ள அவனுக்கு ஒரு அர்த்தம் தேவை அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஒரு மீனிங் தேவை இல்லையா? ஆமா, அந்த மரண முகாம்ல நிறைய பேரு உடல் மெலிஞ்சு இறந்து போனாங்க. ஆனா விக்டர் பிராங்கிள் தன் மனைவிய மறுபடியும் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆழமான அன்பையும் பற்றுதலையும் தன் வாழ்வோட அர்த்தமா கெட்டியா புடிச்சுக்கிட்டாரு.
அந்த அர்த்தம் அவரோட உடலுக்கு உயிரியல் ரீதியா ஒரு அபாரமான சக்தியை கொடுத்துச்சு. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்படியானால் ஒரு உறவுல தன் துணையின் மீதும் குடும்பத்தின் மீதும் உள்ள ஒரு ஆரோக்கியமான பற்றுதல் தான் ஒருத்தருக்கு அந்த அர்த்தத்தை உருவாக்குதுன்னு சொல்றீங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த அர்த்தம் பயத்தை விட ஒரு பெரிய சக்தியா உருவெடுக்குது. சரிதானே? 100க்கு 100 சரி. இந்த அன்போட அர்த்தமே மனித மனத பயத்திலிருந்தும் தற்காப்பு அப்படிங்கிற அகங்காரத்திலிருந்தும் விடுவிச்சிடுது. வாவ். அப்படி பயம் நீங்கிய நிலையில உருவாகிற அந்த அமைதியான ஆனா உறுதியான நிலைதான் திண்மைன்னு சொல்லப்படுற உளவியல் அரண். இது புயலை எதிர்க்கிற நங்கூரம் கிடையாது, புயலையே தன் அன்பால கடந்து செல்ற ஒரு அமைதி. நீங்க சொல்றது ரொம்ப தெளிவா புரியுது. பயத்தை வெல்றது அப்படிங்கிறது உணர்ச்சிகளை அடக்குறது இல்ல, அதுக்கும் மேலான ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது. ஆமா. ஆனா இங்க எனக்கு இன்னொரு மாற்று சிந்தனை தோணுது. உறுதி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது ஒரு கட்டத்துல நெகிழ்வுத்தன்மையே இல்லாத பிடிவாதமா மாறிடாதா? எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு புயல் வரும்போது பாத்தீங்கன்னா வளைஞ்சு கொடுக்கற நாணல் தப்பிச்சிடும். அந்த ரொம்ப விரைப்பா நிக்கிற பெரிய மரம் முறிஞ்சு விழுந்துருமே. உலகத் தத்துவங்கள் இந்த மன உறுதிய, இந்த திண்மைய எப்படி பாக்குது? இது இன்னும் ஆழமான ஒரு பார்வை. இத பல்வேறு தத்துவ பார்வைகள்ல இருந்து அணுகும்போது உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு புரிதல் கிடைக்கும். முதல்ல மேற்கத்திய தத்துவமான ஸ்டோயிசிசம் பத்தி பார்க்கலாம். சரி. புகழ்பெற்ற ரோமானிய பேரரசர் மற்றும் தத்துவஞானி மார்க்கஸ் ஒரேலியஸ் தன்னோட குறிப்புகள்ல ஒரு கருத்து சொல்லியிருப்பார். அத உள்ளுக்குள் இருக்கும் அசைக்க முடியாத ஒரு அகக்கோட்டை அப்படின்னு வர்ணிப்பார். அகக்கோட்டைனா அது வெளியுலகத்திலிருந்து தன்னை துண்டிச்சுக்கிட்டு தனக்குள்ளேயே ஒரு பெரிய சுவரை எழுப்பிக்கிறது மாதிரி தோணுதே. அப்படி ஒரு சுவரை கட்டிக்கிட்டா அது ஒருத்தரை தன் துணைகிட்ட இருந்தே உணர்வு பூர்வமா அந்நியப்படுத்தி விடாதா? இல்ல. மார்க்கஸ் ஒரேலியஸ் சொல்றது மத்தவங்கள விலக்கி வைக்கிற சுவரை பத்தி கிடையாது. வெளியுலகத்துல எவ்வளோ பெரிய போர் நடந்தாலும், எவ்வளோ பெரிய குழப்பம் சூழ்ந்தாலும், மனிதனுக்குள்ளே இருக்கிற அமைதியான எந்த தாக்குதலாலும் வீழ்த்த முடியாத தெளிவான மனநிலை அது. ஓ, உள்ளுக்குள்ள ஒரு கிளாரிட்டி. ஆமா. வள்ளுவர் சொல்ற திண்மையும் இதுதான். வெளியுலக பிரச்சனைகள், பண கஷ்டங்கள், உறவுகளோட விமர்சனங்கள், இது எதுவுமே அந்த அகக்கோட்டைய அசைக்க முடியாது. இது உணர்வு இல்லாத கல் நிலை இல்ல. இது ரொம்ப ஆழமான ஒரு தெளிவு. சரி. மேற்கத்திய தத்துவம் மனத தெளிவான கோட்டையா பாக்குது. இப்போ நீங்க கேக்குறவங்க அந்த நாணல் முறிஞ்சு போற ஊமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியானால் கிழக்கத்திய தத்துவங்கள் இந்த திண்மையோட நெகிழ்வுத்தன்மையை எப்படி வரையறுக்குது? உங்க நாணல் உவமைக்கு விடை கிழக்கத்திய தத்துவமான தாவோயிசத்துல இருக்கு. தத்துவஞானி லாவோசு நீரின் தன்மையை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். நீர் பாக்கு ரொம்ப மென்மையானது, கைகள் அள்ளுனா வளைஞ்சு கொடுக்கும். ஆமா. ஆனா அதே நீர் உலகத்தோட மிக கடினமான பாறையையும் பல வருஷங்கள்ல குடையக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. பெண்ணோட திண்மையும் அப்படிதான். இத ஒரு அன்றாட பிரச்சனையோட இணைச்சு பாட்டா எப்படி இருக்கும்னு நான் கேக்குறேன். உதாரணத்துக்கு ஒரு பணப்பற்றாக்குறையால கணவன் மனைவிக்கு நடுவுல ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்குதுன்னு வச்சுப்போம். அங்க இந்த நீரின் தன்மை எப்படி செயல்படும்? மிக அருமையான கேள்வி. அந்த வாக்குவாதத்துல ஒருத்தர் குறை சொல்லி கத்தி கூச்சலிடுறது அப்படிங்கறது பாறை மாதிரி ஒரு விரைப்புத்தன்மை. நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு மோதுறது. ஆமா, ஈகோ மோதல். ஆனா அந்த நேரத்துல ஒரு பெண் எந்த கோபமும் இல்லாம, அதே சமயம் கணவனோட அந்த தவறான முடிவை ஏத்துக்கவும் செய்யாம ரொம்ப அமைதியா உறுதியா தன் தரப்ப முன்வைக்கிறாங்கன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. அவங்க குரல்ல அன்பு இருக்கும், ஆனா அவங்க நிலைப்பாட்டுல எல்லையற்ற உறுதி இருக்கும். அந்த மென்மையான ஆனா உடைக்க முடியாத உறுதிதான் நீரின் திண்மை. அது கணவனோட கோபம் அப்படிங்கிற பாறைய மெல்ல மெல்ல கரைச்சிடும். ஆனா பாறையை உடைக்கிற நீரின் உவமை ஒரு உறவுக்குள்ள இவ்வளவு அழகா பொருந்தி போகுதே. இந்த மேற்கத்திய கிழக்கத்திய தத்துவங்களை நம்ம பார்த்தோம். இன்றைய நவீன தத்துவ பார்வையும் இதுக்கு இருக்கா? கட்டாயமா இருக்கு. நவீன தத்துவ ஞானி ஈகாட் டோலே தன்னோட தத்துவங்கள்ல தற்போதைய கணத்தில் இருத்தல், அதாவது பவர் ஆஃப் நவ், அத பத்தி பேசுறாரு. இப்போ நீங்க நடுராத்திரி 2 மணிக்கு முழிச்சுக்கிட்டு நாளைக்கு எப்படி இஎம்ஐ கட்டுறதுன்னு பயப்படுறீங்க இல்லையா? ஆமா, அது நம்ம எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். அது எதிர்காலம் சார்ந்த பயம். இல்லனா கடந்த காலத்துல செஞ்ச முதலீட்டு தவற நினைச்சு வருந்துறது. ஆனா ஈகாட்டோலே என்ன சொல்றாருன்னா, கடந்த காலத்தின் மீதான கவலையோ எதிர்காலத்தின் மீதான பயமோ இல்லாம நிகழ்காலத்துல முழுமையா நிலைத்திருக்கும் தன்மை வேண்டும். அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறது. பிரசன்ட். அதேதான்.
ஒரு பெரும் துன்பம் வரும்போது உங்க துணை உடைஞ்சு போற ஒரு தருணத்துல எந்த பதற்றமும் இல்லாம அமைதியா அந்த நொடியில முழுமையா அவங்களோட நிக்கிறது, அதுவே உண்மையான துணைக்கான இலக்கணம். அதுவே திண்மை. இதையெல்லாம் கேட்கும்போது இது ஏதோ ஒரு சாதாரண மனித பண்பு அப்படின்னு சும்மா கடந்து போக முடியல. இந்த திண்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு ஆன்மீக பரிமாணம் இருக்கா? நிச்சயமா. இது ஒரு மிக உயர்ந்த ஆன்மீக பரிமாணம் கொண்ட விஷயம். உண்மையான திண்மை அப்படிங்கிறது ஒருபோதும் அகங்காரத்திலிருந்து பிறக்கறதில்ல. நான் உன்னை விட வலிமையானவள், என்னால எல்லாம் முடியும், நீ பலவீனமானவன் அப்படின்னு நிரூபிக்கிற போட்டியிலிருந்து இது வருதில்ல. அப்புறம் எங்கிருந்து வருது? மாறாக இது அகங்காரம் முற்றிலுமாக அழிவதிலிருந்து பிறக்கிற ஒரு பெரும் பிரபஞ்ச சக்தி. ஒரு நிமிஷம். அகங்காரம் அழிவது அப்படின்னா ஒரு பெண் தன் சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்டு தன்னைத்தாலே தியாகம் செஞ்சுக்கிட்டு எல்லா துன்பங்களையும் சகிச்சுக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல இல்ல. ஏன்னா இன்றைய நவீன கால பெண்ணிய சிந்தனைகள் இத கடுமையா எதிர்க்கும் இல்லையா? ஒரு குடும்பத்துக்காக பெண் ஏன் தன் அடையாளத்தை இழக்கணும்? இது ரொம்ப அற்புதமான, நாம தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி. அகங்காரம் அழிவது அப்படிங்கிறதுக்கும் சுயமரியாதையை இழக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. இங்கே அகங்காரம் அழிவது அப்படிங்கிறது அடிமையாகிறது கிடையாது. அப்போ அது எப்படி புரிஞ்சுக்கிறது? தியாகம் என்றோ தாழ்வு என்றோ சொல்றதை விட இத உள்ளபூர்வமான சரணடைதல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு தவறான மனிதனுக்கோ அல்லது கொடுமைக்கோ சரணடையறதில்ல. மாறாக அறத்தின் மீதும் அன்பின் மீதும் தன்னை முழுமையாக ஒப்படைத்தல். அறத்தின் மீது சரணடைதல் அப்படின்னா நான் அப்படிங்கிற அந்த ஒற்றை மனித எல்லை விரிவடையுதுன்னு சொல்றீங்களா? சரியா புடிச்சிங்க. நீ இத செஞ்சா நான் இத செய்வேன் அப்படிங்கிற ஒரு கணக்கீடு சாதாரண உறவுகள்ல இருக்கும். ஆனா சுய விழிப்புணர்வு அதிகரிக்கும் போது தான் வேற தன் குடும்பம் வேற அப்படிங்கிற பிரிவங்கே மறைஞ்சிடுது. ஒரு ஒட்டுமொத்த இணைப்பா மாறிடுது. ஆமா, அது ஒரு தெய்வீக இணைப்பா மாறுது. அந்த விழிப்புணர்வு நிலையில ஒரு பெண்ணோட மன உறுதி அப்படிங்கிறது அவளது தனிப்பட்ட எல்லையா சுருங்கிறது கிடையாது. அது அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தாங்குற ஒரு பிரபஞ்ச சக்தியாவே உருவெடுக்குது. அவளோட அமைதி அந்த வீட்டின் அமைதியா மாறுது. வாவ். இதத்தான் வள்ளுவர் பெண்ணின் பெருந்தக்க யாவுள அப்படின்னு ரொம்ப வியந்து பாடுறாரு. இந்த திண்மையை விட பெருமைக்குரிய விஷயம் வேற என்ன இருக்க முடியும்னு அவர் கேக்குறோட ஆன்மீக ஆழமே இதுதான். இது கேட்கறதுக்கே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. ஒரு மனுஷனோட மன உறுதி ஒட்டுமொத்த குடும்பத்தோட பிரபஞ்ச சக்தியா மாறுறது. சரி, இப்போ ஒரு முக்கியமான நடைமுறை கட்டத்துக்கு வருவோம். சொல்லுங்க. இந்த உளவியல், தத்துவம், ஆன்மீகம் இது எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப உன்னதமா இருக்கு. ஆனா இப்போ நீங்க நாளைக்கு காலையில எழுந்து அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பும்போது டிராஃபிக்ல மாட்டிக்கொள்ளும்போது எக்கச்சக்கமான வேலைப்பழு, சோஷியல் மீடியா தர்ற மன உளைச்சல், குடும்ப அழுத்தம், நிதி சார்ந்த முடிவுகள் எடுக்கிறதுல இருக்கிற குழப்பங்கள், இதுக்கு மத்தியில இந்த திண்மையை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? இத ஒரு செயல்படக்கூடிய விஷயமா எப்படி மாத்துறது? தத்துவங்களை புத்தகத்துல படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுறது தான் உண்மையான சவாலே. இந்த திண்மைய அன்றாட வாழ்வுல பயன்படுத்த 3 எளிய செயல்படக்கூடிய வழிகளை நீங்க பின்பற்றலாம். முதல் விஷயம், முடிவுகள் எடுக்கும்போது. முடிவுகள் எடுக்கும்போது ஒரு குடும்பத்துல ஈகோ எப்படி விளையாடும்? அது எப்படி திண்மையா மாத்துறது? குடும்பத்துல ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது யார் சரி அப்படின்னு நிரூபிக்கிற ஈகோவை முற்றிலுமா விட்டுடுங்க. இப்போ ஒரு தவறான முடிவு எடுக்கப்பட்டு பண நஷ்டம் வந்துடுச்சுன்னு வச்சுப்போம். இப்போ நாம ஒன்னா சேர்ந்து இதை எப்படி எதிர்கொள்வோம் அப்படிங்கிற உறுதியே தேர்ந்தெடுங்க. அந்த நாம் அப்படிங்கிற உணர்வு. ஆமா, அந்த நாம் அப்படிங்கிற உணர்வும் அதிலிருந்து பிறக்கிற தெளிவுமே திண்மைதான். யார் சரி அப்படிங்கறத விட எது சரி அப்படிங்கறத நோக்கி செல்றது. இது பல வீடுகள் நடக்கிற அன்றாட பிரச்சனை தான். குற்றச்சாட்டுகளை தவிர்த்து தீர்வை நோக்கி நாம் அப்படின்னு நகர்றது மிகச்சிறந்த ஒரு தொடக்கம். இரண்டாவது வழி என்ன? இரண்டாவது, மன அழுத்தத்தின் போது அதை கையாள்ற விதம். உங்க துணை வேலை பழுவாலோ அல்லது வெளியுலக பிரச்சனைகளாலோ மன அழுத்தத்துல முற்றிலுமா உடைஞ்சிருக்கும் போது நீங்க அவங்களுக்கு உடனடியா அறிவுரை சொல்றதையோ அல்லது பிரச்சனையை தீர்க்க போராடுறதையும் முதல்ல நிறுத்துங்க. ஏங்க, அறிவுரை சொல்றது தானே ஒரு துணையோட கடமை. அப்புறம் எப்படி அவங்களுக்கு உதவுறது? பல நேரங்கள்ல மனிதர்கள் தேடுறது தீர்வுகளை கிடையாது, தங்களை முழுமையா புரிஞ்சுக்கிற ஒரு துணையத்தான். அவங்க உடைஞ்சிருக்கும் போது மலை போல அசைக்க முடியாத நம்பிக்கையோட அவங்க பக்கத்துல அமைதியா நில்லுங்க. ஒண்ணுமே பேசாமலா? ஆமா, நீங்க அமைதியா எந்த தீர்ப்பும் வழங்காம ஆனா உறுதியா பக்கத்துல இருக்கிற அந்த இருப்பு தான் ஆகச் சிறந்த திண்மை. வார்த்தைகளை விட உங்க ஆழமான மௌனத்துக்கும் உங்க அசைக்க முடியாத இருப்புக்கும் சக்தி ரொம்ப அதிகம். அந்த அமைதியான பாதுகாப்பே அவங்கள தானாகவே மீட்டு கொண்டு வரும்.
எவ்வளவு அற்புதமான உளவியல் பாருங்க இது. துணையோட இருப்பு வந்து ஒரு தீர்ப்பளிக்கிற நீதிபதியா இல்லாம ஆசுவாசப்படுத்துற நிழலா இருக்கணும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. மூணாவதா என்ன செய்யணும்? அன்றாட வாழ்வுல பயம் மனத ஆக்கிரமிக்கிற போதெல்லாம் உறவோட ஆழமான அன்ப நங்கூரமா பிடிச்சுக்கிட்டு தெளிவடைய பழகுங்க. பயம் அப்படிங்கிறது எப்போதுமே எதிர்காலம் பற்றியது, நாளைக்கு என்ன நடந்துடுமோ அப்படிங்கிற கற்பனை. ஆமா, அது கற்பனை தான். ஆனா அன்பு அப்படிங்கிறது நிகழ்காலத்தை பற்றியது, இந்த நொடியை பற்றியது. அந்த நிகழ்காலத்துல உங்க அன்போட ஆழத்துல நீங்க ஆழமா வேரூன்றி நிக்கும்போது எந்த பயமும் உங்களை அசைக்க முடியாது. ரொம்ப தெளிவா சொல்லிங்க. இந்த அசைக்க முடியாத திண்மை தான் ஒரு பெருங்கடல்ல தத்தளிக்கிற படகிற்கு கலங்கரை விளக்கம் போல நின்னு வழிகாட்டுது. வள்ளுவர் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன ஒரு வரி இன்னைக்கும் ஒரு நவீன மனிதனோட குடும்ப அமைப்பிற்கும் மனநலத்திற்கும் எவ்வளோ பெரிய அரணா இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஆழமா உணர முடிஞ்சது. இந்த பேச்சோட சாராம்சமா எல்லாவற்றையும் இணைக்கிற ஒரு இறுதிச் சிந்தனையா எதை சொல்வீங்க? உண்மையான துணை என்பது உங்கள் பலங்களை கொண்டாடுவது மட்டுமல்ல, உங்கள் பலவீனங்கள் உங்களை விழுங்க நினைக்கும்போது உங்களுக்குள்ளேயே உடைந்தும் போகாமல் உங்களை ஒளிரச் செய்யும் அசைக்க முடியாத வெளிச்சம். அந்த வெளிச்சம் கற்பு என்னும் திண்மை. எவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.